ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே ஃப்ரைடேல ஈவினிங் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. சர்ச் முடிஞ்சதும் என் ஹஸ்பண்டோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது, அவருக்கு அண்ணன் மாதிரி நைட்டு ட்ரீட்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பார்க்கணுன்னு இருந்தாங்களா, நெக்ஸ்ட்டு குழந்த பிறந்தோடனே பார்க்கணுன்னு இருந்து பட் சம் டிலேஸ் ஆகிடுச்சு. இப்போ கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூவியில் அனந்தபுரி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். நாங்கள் ஃப்ரண்ட் மெயின் ரோட் சைடில் கார் பார்க் பண்ணிட்டோம். சர்ச்சுக்கு ரொம்ப நியரில் தான். அப்புறம் தான் தெரிஞ்சது பேக் சைடில் பெரிய பார்க்கிங் ஏரியாவோட ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு. கேரளா ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுனால பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக அதே ஸ்டைலில் ஆர்கிடெக்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய எலிஃபெண்ட் கூட இருந்துச்சு. ஈவியா ஃபஸ்ட்டு அதை பார்த்ததுமே ரொம்ப பயந்துட்டா. அண்ணா ஃபேமிலி ரொம்ப கைண்டாக நல்லா பேசினாங்க. ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப நாளாக ரொம்ப நல்ல பழக்கமா, பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அவ்வளோ அன்பாக பழகுனாங்க. அண்ணா அக்காவும் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்ல, நாங்கள் மாமியாரும் எங்கள் ஃபேமிலியோட க்யூட் மெமரிஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. ரியலி சிக்கன் மட்டன் சூப்பு ஸ்பைசியாக பீசஸ் நல்லா சாஃப்டாக ஈவியா குட்டிக்கே ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுன்னா பாருங்களேன். சூடாக இருக்குமானா கூட கேட்கல, அடம் பிடிச்சி. அப்புறம் அந்த அக்கா ஒரு சின்ன பவுல் வாங்கி அதில் கொஞ்சம் ஊற்றி ஆற வச்சு கொடுத்த பிறகு தான் சமாதானமாகணும். அவ்வளோ விரும்பி சாப்பிட்டா நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஹரியாலி சிக்கன் கெபாப், மலாய் சிக்கன் கெபாப், சிக்கன் டிக்கா இதெல்லாம் வந்துச்சு. அதையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். எங்களுக்கு சாப்பிட்றத விட ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வெளியே வந்திருக்கோமா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே நான், ஃபிஷ் மொய்லி, ஆப்பம், மட்டன் பிரியாணி, சிக்கன் சாஸ்னு எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவ்வளோ சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கல. அவ்வளோ இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டாகணும், நாங்களே இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி இவ்வளோத்தையும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. பார்க்கும்போதே வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. ஃபைனலாக எப்படியோ நாங்கள் எல்லோரும் ரொம்ப அன்பாக எங்களை அவங்களே எடுத்து நல்லா எங்களுக்கு ஷேர் பண்ணி சர்வ் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபிஷ்லாம் ஒரு முள் கூட இல்லாமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக திரமிசு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே உருகி அது ஓப்பன் பண்ணோன்னே வரும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக சாக்கோ ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது. அப்புறம் அண்ணா சொன்னாங்க, அம்மா கிட்ட நீங்கள் உங்கள் பேத்திக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுங்க உங்கள் கையால் அப்படி சொல்லிவிட்டு அதை நீ வீடியோ எடுமா அப்படின்னு சொல்ல, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா ஊட்டி விட ஈவியா குட்டி அதை வாங்க நாங்கள் அழகாக ஒரு குட்டி வீடியோ எடுத்தோம். அப்புறம் அண்ணா நீ யூடியூப் வச்சுருக்கியாம்மா, அப்படியா எங்களுக்கு தெரியவே தெரியாது இத்தினால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஆர்டர் பண்ணி திரும்ப அது வீடியோக்காக பொறுமையாக அக்கா ஓப்பன் பண்ண நாங்கள் அதை க்யூட்டாக அழகாக வீடியோ எடுத்தோம். அண்ணா ஓகே நானும் உங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுறேன், நானும் உங்கள் சேனலுக்காக கொஞ்சம் நான் ஷார்ட் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பேச ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அம்மா இல்லை கண்டிப்பாக அண்ணா பேசி நீ வீடியோ எடுத்து அது யூடியூப்பில் போடுற அப்படின்னு சொல்ல, ஓகே இப்போ ஓகேண்ணா நீங்கள் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்ல அண்ணா பேச ஆரம்பித்தாங்க. நீங்களும் அதை கேளுங்க, அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதை பாருங்கள், நாங்கள் அனந்தபுரி ஹோட்டலில் இருக்கோம். we came with சந்தோஷ் அண்ட் சந்தோஷ் ஒய்ஃப் அண்ட் அம்மா. பேர் தெரியாதனால பேர் சொல்லலை. அம்மாவோட பேர் ஃபிலிமினா வில்லியம்ஸ். ஷீஸ் மை டாட்டர் விஸ்ருதா. இவங்க நவ்யா. எங்கள் யூடியூபரை ஃபாலோ பண்ணுங்கள். அம்மா அதான் சொன்னாங்க, நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராகவே பேசுவீங்க போலவே, நல்லா பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே அண்ணா ரொம்ப அன்பாக நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹோட்டலோட வியூ பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இல்லை, அப்படியே அந்த கேரளாக்கே போயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கேரளாக்குள்ளேயே போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. ஈவியா குட்டி இறக்கி விட்டது தான் போதும், ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருந்தால். வெளியில் டோரை ஓப்பன் பண்ணி வெளில போக ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சர்வர்ஸ் அவளுக்கு ஒரு லாலிபாப் கொடுக்க ஜாலியாக லாலிபாப் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நான் கவனிக்கவே இல்லை, ஏன்னா பாப்பா பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சரியாக கவனிக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டான திங்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே நேமோடு அங்கே ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி எங்களோட டேபிள் தான் இப்போ ஃபுல்லாக ஃபுட் இருக்கே, அனதர் டேபிளில் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு டேபிளில் ஒவ்வொரு விதமான அந்த ஓல்டாக ஏன்ஷியன்ட் டேஸில் யூஸ் பண்ண அந்த எல்லா திங்ஸுமே, அந்த அம்மிக்கல், உரல், அதுக்கப்புறமா சட்டி, அது எல்லாமே அங்கே டிஸ்பிளேயில் நேமோடவே வச்சுருந்தாங்க.
ஸோ ஆனால் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 11:30 போல் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஷார்ட்டாக வந்து அந்த எல்லா டேபிள் இருக்கிற அந்த ஓல்டான திங்ஸை வந்து ஒரு குட்டி வீடியோஸ் எடுத்து, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஓகே ஃபைனலாக வந்து எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக பிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கையிலே வந்து நாங்கள் ஃபோன் கொடுத்து ஃபேமிலியாக சேர்ந்து வந்து நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். பாருங்க அந்த ஹோட்டலோட வியூஸ் வந்து ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே இருந்த அங்கே பெயிண்டிங்ஸு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சென்னையில் காஞ்சிபுரம்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நாங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் என்ட்ரன்ஸில் பானிபூரி கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்டு ஒன்றா என்ஜாய் பண்ணி பேசிட்டு போவோம். அதுவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இங்கே மஸ்கட்க்கு வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒன்றா வெளியே போய் என்ஜாய் பண்ணதெல்லாம் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அண்ணா நான் யூடியூப் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டதும் வேறு, இன்னும் நல்லா வீடியோ எடுமா, இன்னும் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு அண்ணா நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஃபேமிலியாக நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது நைட்டு 11:30 ஆகிடுச்சு. ஆனாலுமே டைம் போனதே எங்களுக்கு தெரியல. இந்த பார்த்தீங்களா இந்த டேபிளில் இருக்கிற திங்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டி திங்ஸ் தான். அவன் வந்து அழகாக வந்து அந்த பழைய காலத்தை நினைவு கூறும் வண்ணமாக அவ்வளோ அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க. சில நேம்ஸ் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி இருந்ததுனால என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த புட்டுக்கொடா எல்லாமே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது. அடைச்சட்டி, அப்புறம் உரல். அப்புறம் ஓகே டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஃபேமிலியாக சேர்ந்து நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து ஒரு பெரிய எலிஃபெண்ட் இருந்தது. அதண்ட நின்று கொஞ்சம் பிக்ஸும், சைடில் வந்து ஒரு பெரிய ஸ்விங் இருந்துச்சு. அதில் உட்காந்து கொஞ்சம் பிக்ஸும் எடுத்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு இந்த டைமில் ஆண்டவர் கொடுத்த வசனம் 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அகைன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.